முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களிலே அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டிற்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு உட்போகிறோம். அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாக இருக்கும் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு போகுதுன்னா எப்படி போவோம்? அவன் ஜெபம் ஆரம்பிச்சிட்டானா, ஜெபிக்கிற ஒரு மனுஷனா ஆயிட்டானா, கர்த்தர் விரும்புகிறபடி நடக்க ஆரம்பிச்சிட்டானா அசுத்தாவிக்கு இடமே கிடையாது. அப்போ அந்த அசுத்தாவி போயிட்டு அது பார்க்கும் பொழுது பெருக்கி ஜோடிக்கப்பட்டு இருக்கிறத பார்க்குது. எது? நம்மளை ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய ஆவி ஆத்ம சரீரம் அவனுடைய பார்வைக்கு அது அழகாக இருக்கிறது, பெருக்கி ஜோடிக்கப்பட்டு இருக்கிறதாக பார்க்கிறான். அப்போ போய் தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டி கொண்டு வருதான். அப்போ அவனுடைய முன்னிலைமை, ஒரு மனுஷன் செய்த பாவத்தை மீண்டும் அவன் செய்வானானால் அவனுடைய முன்னிலைமையிலும் அவனுடைய பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாக இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ அசுத்தாவி என்ன செய்கிறது? தண்ணிலும் பொல்லாத ஆவிகளை கூட்டி கொண்டு வருது. அப்போ நம்ம கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். விட்டதை மீண்டும் தூண்டுவான், செய்ய தூண்டுவான், பாவத்தில் தள்ள பார்ப்பான். ஏன்னா வேதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்க தான் அந்த ஆலயம் சொல்றாரு. நம்மளுடைய ஆவி ஆத்ம சரீரம் தேவன் தங்குகிற ஆலயம். பிசாசு என்ன சொல்றான்? நான் விட்டு வந்த என் வீடுன்னு சொல்றான். அப்போ பிசாசுடைய வீடா தேவனுடைய ஆலயமா? தேவன் தங்குகிற ஆலயமா இருக்கிறோமா அல்லது பிசாசு தங்குகிற வீடா இருக்கிறோமா? கவனமா இருக்கணும். தேவன் தான் நமக்குள்ள வாசம் செய்யணும், ஆவியானவர் தான் நமக்குள்ள வாசம் செய்யணும், ஆண்டவர் தான் நமக்குள்ள இருக்கணும். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. தேவ சித்தம் செய்வோம், தேவன் விரும்புகிறபடி நடப்போம், அவருடைய பிள்ளையா ஜீவிப்போம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா.